இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பேரு ப்ராஜெக்ட் பவர். இந்த படத்துல ஒரு டேப்லெட் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டேப்லெட்டை இல்லீகலா மக்களுக்கு நடுவில் பரப்புறாங்க. அந்த டேப்லெட் சாப்பிடுறவங்க எல்லாருக்குமே 5 நிமிஷத்துக்கு சூப்பர் பவர் கிடைக்கும். ஆனா இந்த டேப்லெட் சாப்பிடுறவங்களுக்கு ஒன்னா அவங்க ஜெனட்டிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சூப்பர் பவர் கிடைக்கும், இல்லனா அவங்க வெடிச்சு செத்துருவாங்க. இந்த படத்தோட ஹீரோ இந்த டேப்லெட் எல்லாம் செய்யறவங்களை கண்டுபிடிக்க பாக்குறான். ஆனா அதை அவன் எதுக்காக பண்றான், இந்த டேப்லெட் எதுக்காக செய்யறாங்கன்னு நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு சூப்பர் ஹீரோ கதையில சொல்றதுதான் ப்ராஜெக்ட் பவர். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு காமிக்கும். இப்போ டைரக்டா படத்துக்குள்ள போயிடலாம். ஒருத்தர் சூட் கேஸ்ல இருந்து டேப்லெட்ஸ் எடுத்து இந்த டேப்லெட்டை போட்டா 5 நிமிஷத்துக்கு எல்லாத்துக்கும் சூப்பர் பவர் கிடைக்கும். இதை நீங்க மக்கள் கிட்ட விற்க ஆரம்பிங்க, எனக்கு நீங்க எந்த காசுமே தர வேணாம், இதை வித்து நீங்க ப்ராஃபிட் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அந்த டேப்லெட்ஸை கொடுத்து விடுறான். இந்த டேப்லெட் இல்லீகலா மக்கள் கிட்ட பரவ ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பொண்ணு காமிக்கிறாங்க. இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவ ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கா. அவங்க அம்மாக்கு டயபெட்டிஸ் இருக்கிறனால அவங்களோட மெடிக்கல் செலவெல்லாம் பாத்துக்கிறதுக்காக அந்த டேப்லெட்ஸை இல்லீகலா இவ மக்கள் கிட்ட விற்பா. அப்படி அந்த டேப்லெட்டை ஒரு நாள் விற்கலான்னு வரும்போது ஒரு 3 பேர் இவளை லாக் பண்ணி அந்த டேப்லெட்டை காசு கொடுக்காம எடுத்துட்டு போக ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த நேரம் பார்த்து ஒரு போலீஸ் வந்து இவளை காப்பாத்துறான். இந்த டேப்லெட் எதுக்காக தடை செஞ்சிருக்காங்கன்னா, இந்த டேப்லெட்டை சாப்பிட்டா ஒன்னா அவங்களோட ஜெனட்டிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பவர் கிடைக்கும், இல்லனா அவங்களோட உடம்பு மொத்தமா வெடிச்சு சதறிடும். இவன் அவளை அரெஸ்ட் பண்ணுவான்னு பார்த்தா அவகிட்ட இருந்து இன்னும் 2 டேப்லெட் வாங்கிட்டு போறான். இவன் நல்ல போலீஸ் தான், ஆனா எதுக்காக இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்குறானா, தப்பு பண்றவங்களே இந்த டேப்லெட்ஸ் போட்டு வந்துடுறாங்க. அதனால போலீஸ்னால அவங்களுக்கு பிடிக்கவே முடியறது இல்ல. இவனும் இந்த டேப்லெட் எடுத்தா இவனோட சூப்பர் பவர் வச்சு அவங்களை பிடிக்கலாங்கிறதுக்காக தான் இதை யூஸ் பண்றான். அப்படி ஒரு டைம் ஒரு பேங்க்ல ராபரி நடக்குதுன்னு இவனுக்கு நியூஸ் வர அங்க போய் பார்த்தா ராபரி பண்றவன் ஒரு டேப்லெட் போட்டிருக்கான். அதனால அவனை சமாளிக்கிறதுக்காக இவனும் அந்த டேப்லெட்டை போடுறான். இந்த டேப்லெட்டை போட்டா இவனை ஷூட் பண்ணா கூட இவனுக்கு ஒன்றும் ஆகாது, அந்த அளவுக்கு ஒரு பவரை கொடுக்கும். இவன் உள்ள போய் அந்த ராபரி பண்றவனை பிடிக்கும் போது அவன் தப்பிச்சு ஓடுறான். இவனும் துரத்திட்டே போக சண்டையில அவன் போலீஸை சுட்டுறான். ஆனா இவன் டேப்லெட் எடுத்தனால இவனுக்கு ஒண்ணுமே ஆகல. இதை இவனோட ஹையர் ஆஃபீஸரும் பார்த்துட்டாங்க. அதனால இவன் கிட்ட வந்து நீ இல்லீகலா நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்க, அதனால உன் பேட்சை சப்மிட் பண்ணிட்டு வேலையை விட்டு போயிடுன்னு சொல்ல, நம்ம சண்டை போடுறவங்க எல்லாருமே சூப்பர் பவர்ஸ் வச்சிருக்காங்க, நம்ம மட்டும் சூப்பர் பவர் இல்லாம சண்டை போட்டா நம்ம சாகதான் வேணும்னு சொன்னோன்னே அதுக்கு அந்த ஹையர் ஆஃபீஸரும் ஆமா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், நம்ம இதெல்லாம் தடுக்கணும்னா இதுக்கு காரணமானவனை பிடிக்கணும், இவன் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி ஒரு போட்டோ அவன்கிட்ட கொடுத்து அவனை போய் பிடிக்க சொல்றாரு. இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. ஹீரோ இந்த டேப்லெட்ல சப்ளை பண்ற ஒரு லோ லெவல் டீலரை பார்க்க போறான். அங்க போய் பார்த்தா அவன் உடம்புல எரிஞ்ச மாதிரி இருக்கு. ஹீரோ இவனை பிடிக்கதான் வந்திருக்கான்றதை தெரிஞ்சுட்டு அவன் ஒரு டேப்லெட்டை போட்டுறான். போட்டோன்னே அவன் உடம்புல எரிய ஆரம்பிக்குது. இவனுக்கு இதுதான் பவர். ஹீரோவும் அவன் கூட சண்டை போட்டு அவனை பாத் டப்ல போட்டு முக்கி உனக்கு யார் இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் சப்ளை பண்றான்னு கேட்டதுக்கு நான் அவங்கள பார்த்ததே இல்லைன்னு சொல்லிடுறான். அதனால அவனோட போனை மட்டும் எடுத்துட்டு அங்கிருந்து ஹீரோ கிளம்பிடுறான். ஹீரோயின் இவன் கிட்ட இருந்து தான் டேப்லெட்ஸ் வாங்குவா. அவளுக்கு இப்ப டேப்லெட் வேணுங்கிறனால அவனுக்கு மெசேஜ் அனுப்புறா, எனக்கு டேப்லெட் வேணும், நம்ம எப்பயுமே மீட் பண்ற இடத்துல வந்து எனக்கு கொடுன்னு. அந்த போன் இப்போ ஹீரோ கையில இருக்கறனால ஏதாவது லீடு கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த இடத்துக்கு போய் வெயிட் பண்ணி ஹீரோயின் வந்தோன்னே அவளை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறான். ஹீரோ அவளை மிரட்டி உனக்கு இதை பத்தி ஏதாவது தெரிஞ்சா சொல்லிருன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன போய் ஒருத்தரை பார்க்க சொல்லியிருக்காங்க, எனக்கு அவ்வளவுதான் தெரியும்னு சொன்னோன்னே இவங்க கிளம்பி அந்த இடத்துக்கு போறாங்க. ஹீரோ அங்க இருக்கிற மெயினான டீலர் அடிச்சு ஒரு போட்டோ காமிச்சு இவன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டதுக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறான். ஆனா அவனும் அந்த டேப்லெட் போட்டான். அதனால ஹீரோக்கும் அவனுக்கும் ஒரு பெரிய சண்டை நடக்குது. அந்த சண்டை முடியும் போது ஹீரோ அவனை கொன்னுறான். ஆனா ஹீரோவோட உடம்புல பயங்கரமா அடிபட்டுருது. அங்கேயே ஹீரோ மயங்கிடுறான். இப்பதான் பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க ஹீரோ ஒரு ஆர்மி ஆபீசர். ஹீரோவோட சேர்த்து நிறைய ஆர்மி ஆபீசர்ஸை ஃபர்ஸ்ட் இந்த டேப்லெட்டை டெஸ்ட் பண்றதுக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க. டெஸ்டிங் முடிஞ்சோன்னே அவங்க எல்லாத்தையுமே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை வளர வளர அந்த குழந்தைக்கு டேப்லெட்டே எடுக்காம சூப்பர் பவர்ஸ் வந்திருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க ஹீரோவை அடிச்சு போட்டு அவனோட பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாங்க. அவனோட பொண்ணை தேடி கண்டுபிடிக்கதான் ஹீரோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். கண்ணை முடிச்சு பார்த்தா ஹீரோக்கு அடிப்பட்ட காயத்துக்கலாம் ஹீரோயின் மருந்து போட்டு அதை சரி பண்ணிட்டா. இந்த டேப்லெட்ஸ் உருவாக்குனவங்க ஒரு இடத்துல மீட்டிங் போடுறதா ஹீரோக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அந்த இடத்துக்கு அவன் போலான்னு பார்க்கும்போது ஹீரோயின் நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அதுக்கு போல எனக்கு $5000 கொடுன்னு சொல்லி அவன் கிட்ட ஒரு டீல் போட்டு இவளும் கிளம்பி போறா. போற வழியில ஹீரோ அவனோட கதையெல்லாம் இவட்ட சொல்றான். அந்த இடத்துக்கு போனோன்னே ஹீரோயினை இங்கே இருன்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் யாருக்கும் தெரியாம அந்த இடத்துக்குள்ள போயிட்டான். உள்ள போய் பார்த்தா பெரிய பணக்காரங்களா இருக்காங்க. இந்த டேப்லெட்ஸ் உருவாக்குனவங்களோட பிளானே என்னன்னா, இந்த டேப்லெட் மக்கள் கிட்ட பரவ ஆரம்பிச்சுச்சுன்னா அதை பத்தி நிறைய பேர் பேசுவாங்க. அதை வச்சு பிசினஸ் பண்றதுக்காக பெரிய பெரிய பணக்காரங்க இவங்க கிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால தான் அது பாப்புலர் படுத்தணுங்கிறதுக்காக ஸ்டார்டிங்ல அந்த டேப்லெட்ஸை ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு வெளியே அந்த போலீஸ்காரனும் ஹீரோவை தேடிட்டு அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடறான். உள்ள செக்யூரிட்டிஸ்ல ஹீரோவை கண்டுபிடிச்சு ஒரு பெரிய சண்டையே நடக்குது. அந்த சண்டையில ஹீரோ எல்லாரையுமே கொண்டுட்டு மெயினான ஆளை பிடிச்சிடறான். அவன் கிட்ட உன் பாஸ் எங்க இருக்கான்னு கேட்டதுக்கு அவ ஒரு ஷிப்ல இருக்கான்றது அவன் சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு போலீஸ்காரன் வந்து ஹீரோவை பிடிச்சிடறான். இந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த டீலரும் ஒரு டேப்லெட் போட அவன் உருவம் ஹல்க் மாதிரி பெருசாகுது. இவங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு விடும் போது போலீஸ்காரன் அங்க இருந்து நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறான். ஹீரோ அவனை கேஸ் சிலிண்டர் வச்சு வெடிக்க வச்சதுக்கு அப்புறம் அந்த போலீஸ்காரன் ஹீரோவே அரெஸ்ட் பண்ணிட்டான். அந்த இடத்துல ஹீரோ கையில வச்சு இந்த போட்டோல இருந்து அவனை பார்த்துட்டு ஹீரோயின் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போறா. அந்த போலீஸ் ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அவனை பார்த்து ஹீரோ உன் ஹையர் ஆபீசர் காசு வாங்கிட்டான், நீ வேணா பாரு என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வராதுன்னு சொல்லி உனக்கு மெசேஜ் வரும். அப்புறம் ஒரு ட்ரக்ல இருந்து நிறைய ஆளுங்க வந்து உன்னை கொண்டுட்டு என்ன தூக்கிட்டு போயிடுவாங்க. ஹீரோ சொன்ன மாதிரியே போலீஸ்காரனோட ஹையர் ஆபீசர் அவனுக்கு மெசேஜ் பண்றான். அதுக்கப்புறம் தான் உண்மை என்னங்கிறது அவனுக்கே புரியுது.
ஹீரோ அவனை பார்த்து நீ இங்க இருந்தீங்கன்னா அவனை கொன்றுவாங்க, நீ இங்க இருந்து வெளியே போயிடு, அவங்க என்ன வந்து கூட்டிட்டு போவாங்க, அவங்களுக்கே தெரியாம என்ன ஃபாலோ பண்ணு, மெயினான ஆளை பிடிச்சிடலாம். ஹீரோ சொன்ன மாதிரியே அவங்களும் வந்து ஹீரோ கூட்டிட்டு போறாங்க. பின்னாடியே இவனும் ஃபாலோ பண்றான். அங்க போய் பார்த்தா ஹீரோயினும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டா. சரின்னு ரெண்டு பேருமே அந்த கப்பலுக்குள்ள போறாங்க. போலீஸ் ஒரு டேப்லெட்டை போட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அடிக்கிறான். ஹீரோயின் சிசிடிவி இருக்கிற ரூமுக்கு போய் ஹீரோவோட பொண்ணை கண்டுபிடிச்சு அவளை காப்பாத்த போறா. ஹீரோ சேர்ல கட்டி போட்டு வச்சு அவனை பாத்துக்கிறதுக்காக ஒரு கார்டு நிக்கிறான். அவன் கிட்ட ஹீரோ அவன் வாயில இருக்கிற டேப்லெட் காமிச்சு, நான் இது இப்போ கடிச்சனா என்ன ஆகுங்கிறது உனக்கே தெரியும், ஒழுக்கமா வந்து என்ன அவுத்துடுன்னு சொன்னோன்னே ஹீரோவோட பவர்ஸ் என்னங்கிறது அவனுக்கு தெரியும் போல. அதனால ஹீரோவை அவுத்துட்டுறான். 4 பேர் ஒட்டுக்கா மீட் பண்ணி இங்க இருந்து சப்மரீன்ல தப்பிச்சிடலான்னு பிளான் பண்ணும்போது அவங்க ஹீரோயினை மட்டும் பிடிச்சிடறாங்க. அப்போ போலீஸ்காரன் ஹீரோவை பார்த்து, உன்கிட்ட ஒரு டேப்லெட் இருக்குல்ல, அதை என்கிட்ட கொடு, நான் போய் அவளை காப்பாத்துறேன்னு சொன்னதுக்கு, நிறைய பேர் இருக்காங்க, உன்னால முடியாது, நானே போறேன்னு ஹீரோ சொன்னதும் ஹீரோயினோட பொண்ணு பயப்படுறா. ஆனா வேற வழியே இல்லாதனால ஹீரோ எல்லாரும் முன்னாடி போய் நின்று அந்த டேப்லெட்டை சாப்பிட்டோன்னே அந்த இடம்லாம் அதிர ஆரம்பிக்குது. ஒரு பெரிய நியூக்ளியர் பாம்பு அடிச்ச மாதிரி ஹீரோவை சுத்தி ஒரு எக்ஸ்ப்ளோஷனே நடக்குது. ஆனா அதை அவனால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சனால ஹீரோயின் மேல மட்டும் படாம மீதி எல்லாரும் மேலேயும் படுற மாதிரி பண்றான். ஹீரோவை பார்த்து சுட்டாங்கன்னா அந்த புல்லட் கூட உருகிருது. சுத்தி இருந்த எல்லாருமே எரிஞ்சே செத்துறாங்க. அப்புறம் ஹீரோயினையும் காப்பாத்திட்டு அவன் அந்த போட்ல தப்பிச்சிடறான். ஹீரோ அவன் பொண்ணு கூட கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோயினை பார்த்து, உனக்கு கொடுக்குறேன்னு சொன்ன $5000 இந்த காருக்கு பின்னாடி இருக்கிற பேக்ல இருக்கு, ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அந்த பேக்கை வீட்டுக்கு கொண்டு போய் ஹீரோயின் அவங்க அம்மா முன்னாடி கொட்டி பார்த்தா அதுக்குள்ள $5000 மேலேயே இருக்கு. இந்த பணத்தை வச்சு அவங்களோட பிரச்சனை எல்லாம் தீர்த்தரலான்றதுனால அவங்க அம்மாவும் எப்படி வந்துச்சுன்றது கேட்காம இருக்காங்க. இதோட ப்ராஜெக்ட் பவர்ங்கிற இந்த படம் முடிஞ்சு.